ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதை பற்றி பேச போகிறோன்னு. டிவிக்கே கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிச்சு. இப்போ 2வது வருஷத்துக்குள்ளே இணையிறாங்க. இப்போது கட்சி வந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை. எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி பூம் ஆயிருக்கு, மக்கள் மத்தியில் எந்த மாதிரிலாம் நினச்சிருக்காங்க, கட்சி பற்றி எப்படிலாம் மக்கள் மத்தியில் ஒப்பீனியன் இருக்குது, 2026 எலெக்ஷன் எந்த மாதிரி போக போகுது, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் காணுங்க. 2026 நம்ம தளபதி சிஎம் ஆகிடுவாரா, இல்லை 2031 ஆவாரா, இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் வந்து கட்சிக்கு இன்னும் பலம் சேர்க்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கட்சிக்கு ஒரு முன்னேற்றத்துக்காக தான் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஒரு முறை திருப்பி சொல்லலாம். ஏன்னா வந்து டிவிகே கட்சி நம்ம தளபதி மக்களுக்காக ஏதாவது செய்யணும், நம்ம படம் நடித்து வந்த காசு மக்கள் நம்ம சப்போர்ட் இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், நம்ம திருப்பி மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு அவரோட எண்ணத்தில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்து இப்போ அவரோட முதல் கட்ட பணியாக வந்து 2026 எலெக்ஷன் நிற்க போகிறாரு. அந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டுக்கு எண்ணிக்கை வரப்போகுது, அதன்படி தான் 2031 ஜெயிப்பாரா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஒரு டிஎம்கே இருக்குது, அடுத்து ஏடிஎம்கே இருக்குது, அப்புறம் வந்து நம்ம தளபதி டிவிகே இருக்குன்னு வைங்களேன். ஏடிஎம்கே ஒரு 60% ஜெயிக்குது. 2026 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 60% ஜெயிக்குது. மீதி வந்து ஒரு 40% வந்து மிஸ் ஆகுது இல்லையா. 40% ஒரு 25% வந்து நம்ம தளபதி அவருக்கு ஓட்டு விழுந்துச்சுனாலுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து 2வது இடம் பிடிச்சாலுமே ஒரு ப்ளஸ், 3வது இடம் பிடிச்சாலுமே ஒரு ப்ளஸ். நிறைய எவ்வளோ தொகுதி ஜெயிக்கிறாருன்றது வந்து முக்கியம். நிறையா ஜெயிச்சாருன்னா அவ்வளோதான். 31 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக ஒரு கட்சியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்கே பார்த்து அலறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே வந்து தளபதி அவர் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து டிஎம்கே எந்த அளவுக்கு டிவிகே மேலே ஒரு இது இருக்குன்றதை பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம 2026 அசால்ட்டாக ஜெயிச்சிருவோம், எதிர்கட்சி அந்த அளவுக்கு நமக்கு வந்து இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு சில பயம் வரதுன்றதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட டிஎம்கே அவங்களோட நேம் வந்து கடந்த ஒரு வருஷமாக வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கேஸ்லேயும் 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து டிஎம்கே பற்றி ஒரு பேட் நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு விஷயம் பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜில் வந்து ஓட்டு வாங்கினாலே வந்து டிவிக்கு அவங்க நினச்சபடியாக வந்து 31 சிஎம் ஆகலாம். இல்லாட்டி மக்கள் ஒரு மிராக்குலஸாக ஒரு யூஸ் பண்ணி 2026 நீங்கள் வாங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் வேணும், புது ஆட்சி வேணும் அப்படின்னு நினச்சி தளபதி அவர் வந்து சிஎம் ஆக்குனாங்கன்னா, டிவிகே கட்சி சிஎம் ஆக்குனாங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷத்தில் நிறையா மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். டிவிகே கட்சிக்கு யாரெல்லாம் வந்து கை கோர்த்து நிற்க போகிறாங்கன்றதையும் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க. இந்த தளபதி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு கை கோர்க்க போகிறாரா, இந்த தளபதி கட்சிக்கு ஒரு சில குறிப்பிட்ட கட்சி கை கோர்க்க போகுதுன்றதுலாம் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஎம்கேவுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இல்லையே, இப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒரு வருஷத்தில் நிறையா மாற்றங்கள் நடக்கலாம், நிறைய விஷயங்கள் மாறலாம். அவங்க யாருக்கு ஒரு கை கோர்க்குறாங்க அதெல்லாம் படி ஏடிஎம்கேவுமே வந்து ஒரு சில ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஓகே, இப்போ டிவிகே பார்ட்டி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது வருஷத்துக்குள்ளே போகிறாங்க இல்லையா. அதன் முன்னிட்டு கொள்கை தலைவர்கள் அவங்க 5 பேர்த்தோட சிலையை வந்து தளபதிக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சு மாலை அறிவித்து செமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்வுலேயே ஒரு சில சலசலப்பான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். அது என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணாங்கன்றதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசினோம்னா இன்னும் நமக்கு வந்து ஆழமாக அதை பற்றி கவனிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தளபதி பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண நல்லா இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது வந்து அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஒரு ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, ஒரு சில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி பேசினோம்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போ வந்து பனையூரில் கொள்கை தலைவர்களோட சிலையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு மாலை அணிவித்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி. அடுத்தடுத்து அரசியலில் என்னென்ன மூமெண்ட்லாம் பண்ண போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் பண்ண வந்து அவர் வந்து காத்துட்ருக்காருன்றதை நம்ம வந்து பொறுத்துந்தான் பார்க்கணும்.
ಚೌಕ್ರು ಕಾಣವು ಕೂಡ ಅನೇಶ್ ಪತ್ತು சரண